நியூஸ் 18 நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்று பார்க்கக்கூடிய நிகழ்ச்சி தமிழ் புத்தாண்டு நிகழ்ச்சி. இதுவரைக்கும் சோபகிருது என்ற தமிழ் வருடம் முடிந்து, அதாவது அது மொத்தம் தமிழ் வருடங்கள் 60. அந்த 60 வருடத்தில் பிரபவ ஆரம்பித்து அக்ஷயம் வரைக்கும் இருக்கக்கூடிய 60 வருடத்தில் 37வது வருடமான சோபகிருது முடிந்து, இப்பொழுது புத்தாண்டு பிறக்கின்றது குரோதி வருடம் 38வது வருடம். 14/4/2024 அன்று புத்தாண்டாக இருந்தாலும் 13/4/2024 இரவு 8:26 மணிக்கே இந்த புத்தாண்டு பிறக்கின்றது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நியூஸ் 18 டிஜிட்டல் நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சொல்லி நிகழ்ச்சிக்கு செல்கின்றோம். இந்த குரோதி வருடத்திலே தெரியும், குரோதம் நிறைந்த ஒரு ஆண்டு. உலகம் முழுவதும் மக்கள் பலவிதமான இன்னல்களுக்கு ஆளாகக்கூடிய ஆண்டு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏதோ தமிழ் வருட பிறப்பு என்றால் தமிழ்நாட்டுக்கு மட்டும் என்று நினைக்காதீர்கள். ஒவ்வொரு உலகம் முழுவதும் சித்திரை முதல் பங்குனி வரை தமிழ் வருடத்தை பிரித்திருக்கிறார்கள். ஆங்கிலத்தில் ஜனவரியிலிருந்து டிசம்பர் என்பதை போல் அது ஆங்கில வருட பிறப்பு. தமிழ் வருடத்தில் சித்திரையிலிருந்து ஆரம்பித்து பங்குனி வரை உலகம் முழுவதும் மக்கள் பட்னி பஞ்சத்தால் கொள்ளையடிப்பார்கள் என்று வெண்பாவில் காணப்படுகிறது. நீர்நிலைகளில் முதல் 8 மாதம் வறட்சி போன்ற அமைப்பெல்லாம் காணப்படுகிறது. பிறகு பெரும் வெள்ளம் காணப்படுகிறது. ஸோ 2 சைட்லேயும் இருக்கக்கூடிய விஷயங்கள். இந்த வறட்சி காலத்திலே ஆட்சியாளர்கள் இந்தியா முழுவதும், ஏனென்றால் உலகம் முழுவதும் பேசக்கூடியது நமக்கு கிடையாது, நீர்நிலைகள் எல்லாம் சரி செய்து வைத்து தூர்வாரி வைத்து புதுப்பிப்பது, லீக்கேஜ் ஆகிறதெல்லாம் தடுத்து நிறுத்து, வெள்ளம் வரக்கூடிய காலகட்டத்தில் நன்றாக சேமிப்பதுக்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்த வேண்டும். தீயால் பெரும் விபத்துகள் காணப்படலாம். மருத்துவத்துறையில் பலவிதமான முன்னேற்றங்கள் கண்டிப்பாக காணப்படும். பல கொடிய நோய்களுக்கு மருத்துவத்துறையில் முன்னேற்றம் இல்லாமல் அதை தீர்க்கக்கூடிய மருந்துகள் எல்லாம் கண்டுபிடிப்பது ஆச்சரியத்தின் வளர்ச்சியாக இருக்கும். அதேபோல் மீடியா துறையில் பிரபலமான ஒரு டெவலப்மெண்டெல்லாம் பார்க்கலாம். ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் போன்றதுக்கு அபிவிருத்தியாக நிறைய விஷயங்கள் வரக்கூடிய அமைப்பு காணப்படும். நிறைய சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன், எளிதாக மக்கள் பயன்படுத்தக்கூடிய அப்ளிகேஷன் எல்லாம் இந்த குரோதி வருடத்தில் நிறைந்து வரும். முதலீடுகள் விஷயத்தில் நிலத்தில் முதலீடு செய்வதும் தாய்நாட்டில் முதலீடு செய்வதும் மக்களுக்கு நன்மை. கடல் கடந்து வேறு நாட்டில் வாழக்கூடிய மக்கள் எல்லாம் அந்த நாட்டில் வளர்ந்த நாடுகளில் கூட பாதிப்புகள் காணப்படுகிறது. குறிப்பாக பெரும் நிலநடுக்கங்கள், நெருப்பு, கடலால் பாதிப்பு, சுனாமி பேரலைகள், தீ விபத்து அதிகமாக காணப்படுகிறது. காடுகள் எல்லாம் பற்றி எரியும் என்று காட்டப்படுகிறது. வறட்சி தென்னிந்தியாவில் அதிக அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சொல்லுகிறது பஞ்சாங்கம். அரசாங்கங்கள், மத்திய அரசாங்கம் இருக்கட்டும், மாநில அரசாங்கம் இருக்கட்டும், வரிகளை அதிகமாக போட்டு மக்களை சுமை ஏற்படுத்தும் என்று சொல்லுகிறது. பார்த்து கொள்ளுங்கள், வருவதற்கு முன்பாக எவ்வளோ பிரச்சனை. ஏப்ரல் 14ஆம் தேதி 13 இரவு ஆரம்பிக்கக்கூடிய இந்த பயிற்சி 14ஆம் தேதியிலிருந்து காணப்படுகிறது. இந்த குரோதி வருடத்தில் மக்கள் பணத்தை வீண் விரயம் இல்லாமல் சிறிது கையில் வைத்து கொள்ள வேண்டும் என்பது காட்டுகிறது. அரசியல் தலைவர்கள், பெரிய பிரபலமானவர்கள், பல சமூகத்தை சார்ந்தவர்கள், குறிப்பாக தொழிலதிபர்கள் எல்லாம் லிஸ்டட் கம்பெனிஸில் நம்பர் 1லிருந்து 10க்குள்ளாக இருந்தவர்களெல்லாம் திடீரென்று காணாத போகக்கூடிய அமைப்பெல்லாம் காணப்படுகிறது. ஷேர் முதலீடு செய்யக்கூடியவர்கள் அதிக கவனத்துடன் முதலீடு செய்வது இந்த காலகட்டத்தில் மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தங்கத்தின் விலை கடுமையாக விலை உயரக்கூடிய காலகட்டம். பெட்ரோலினுடைய, கச்சா எண்ணெயுடைய விலை குறையக்கூடிய அமைப்பு காணப்பட்டாலும் வரி விகிதத்தில் எந்தவித மாற்றங்களும் இல்லாமல் இருக்கும் என்பதனால் அந்த விலைகள் எப்பொழுதும் அப்படியாக இருக்கும். ஏனென்றால் அரசாங்கத்திற்கு என்ன செய்வதென்றே தெரியாது.
எந்தெந்த வகையிலெல்லாம் பணத்தை எடுக்க வேண்டும் என்று தான் நினைப்பார்களே தவிர மக்களுக்கு இதை செய்தால் நன்மை அதை செய்தால் நன்மை என்று ஒரு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து விடக்கூடிய ஆண்டு குரோதி வருடம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். குரோதி வருடத்தில் பெண்களுக்கு அபிர்தமான அற்புதம், பெண்களுடைய வளர்ச்சி, பெண்களுக்கு உண்டான கடுமையான சட்டத்திட்டங்கள், இளம் பெண்களுக்கு பெரிய அளவு பாதுகாப்பு விஷயங்கள், பெண்களுக்கு எதிரான சாதாரண குற்றங்கள் கூட பெரிய அளவு தண்டனையும் பெரிய அளவுக்கு பிரச்சனைக்கும் ஆட்படுத்தக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். எனவே தான் இந்த குரோதி வருடத்தில் 38வது வருடமாக 60 வருடத்தில் தமிழ் வருடத்தில் மிக முக்கியமாக கவனிக்கப்படக்கூடிய வருடமாக பார்ப்பது தான் மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். மேலும் குரோதி வருடத்தில் விவசாயிகளுக்கு நிறைய அளவுக்கு எளிமைப்படுத்தக்கூடிய விவசாயம் எல்லாம் கண்டுபிடிப்புகள், மருத்துவத்திலும் விவசாயத்திலும் அதிகமான கண்டுபிடிப்புகள் உலகத்தில் வந்து கொண்டே இருக்கும். அதேபோல் கம்ப்யூட்டருடைய டெவலப்மெண்ட், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸினுடைய டெவலப்மெண்ட், மீடியா டெவலப்மெண்ட்டுக்கெல்லாம் பெரிய அளவுக்கு காணப்பட்டாலும் வேலைவாய்ப்புகளில் பெரிய பாதிப்புகள் காணப்படுவதையும் கவனத்தில் கொள்வது மிக முக்கியம். ஸ்திரமான அரசு மத்தியில் வரக்கூடிய அமைப்பு தான் குரோதி வருடத்தில் காணப்படுவதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். வந்தாலும் தலைவர்களுடைய தேகாரக்கியம் எல்லா பகுதியிலும், இந்தியாவில் மட்டுமில்லாமல் உலகத்திலும் தலைவர்களுடைய தேகாரக்கியம், தீவிரவாதிகளின் அச்சுறுத்தல், அந்நிய நாட்டு படையெடுப்புகள் மிக கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய காலகட்டத்தில் குரோதி வருடம் பிறக்கின்றது. இப்பொழுது மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு குரோதி வருடத்துக்கு எந்த தெய்வ வழிபாடு, அதற்குண்டான எளிய விஷயங்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த குரோதி வருடம் நிறைய நாட்கள் இருந்த ஒரு பிரச்சனையை தீர்த்து கொடுக்கும். நிம்மதி ஏற்படும். நிறைய டிராவல் அதிகமாக செய்யக்கூடிய ராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை. கோபம் மட்டும் கூடாது. கடன் தீரும். பயந்து ஏதோ ஒரு பயம் காணப்படும். இவரால் இந்த பயம் வருமோ, இவரால் அந்த அபகடம் வருமோ, உயிருக்கு பிரச்சனை வருமோ, சட்ட சிக்கல் வருமோ, எல்லாமே தீர்ந்துடும். நிம்மதியாக தூங்குவீங்க. நிறைய ட்ராவல் சந்தோஷமாக பண்ணுவீங்க. கூட யாரையாவது வச்சுட்டு தான் ட்ராவல் பண்ணியிருந்த மேஷராசிக்காரர்கள் யாரும் வேணாப்பா நானே பார்த்துக்கிறேன்ட்டு தனியாகவே எல்லா ஊர்களுக்கும் சென்று விட்டு வருவீர்கள். நிறைய நண்பர்களை சந்திப்பீர்கள். நிறைய பெரிய மனிதர்களை சந்திப்பீர்கள். பேர் புகழ் கிடைக்கும். உத்தியோகத்தில் மாற்றங்கள் அற்புதமாக கிடைக்கும். ராகுவின் 12வது வீட்டில் இருப்பதனால் வேற்றுமொழி மனிதர்களால் அதிக ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள். காலஸ்திரி மட்டும் விட்டு விடாதீர்கள். தேகாரோக்கியம் எப்பொழுதும் நரம்பு சம்பந்தப்பட்ட வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம்தான். அதேபோல் அசிடிட்டி தொண்டை பகுதியில் வராமல் பார்த்து கொள்ளுங்கள். மேஷராசிக்காரர்கள் இன்னும் நன்மை வருவதற்கு, சுறுசுறுப்புக்கு பங்கமில்லாமல் இருப்பதற்கு உடற்பயிற்சியெல்லாம் கண்டினியூ செய்வீர்கள். ஆயில் புல்லிங் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை கடைப்பிடிக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய அளவு தெம்பும் சௌகரியமும் வசீகரமும் ஏற்படும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி காணப்படும். தொழில் தான் பெரிய டெவலப்மெண்ட் ஆகும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு, சந்தோஷம் ஏற்படும். கூட்டு தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம் என்று நினைக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு இந்த குரோதி வருடம் ஜம்முன்னு ஏற்படும். என்ன தொழில் செய்கிறோம், என்ன படிப்பு செய்கிறோம் வருத்தப்பட்டிருந்த மேஷராசிக்காரர்கள் விசிட்டிங் கார்டு போடக்கூடிய அளவுக்கு ஸ்டேட்டஸ் நன்றாக வரும். வீடு, நலம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் கை கொடுக்கும். வாகனத்தில் நிச்சயமாக ஒரு மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய ஆண்டு குரோதி வருடம் என்பதை மேஷராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். ஆலங்குடி குருஸ்தலம், தென்குடி திட்டை குருஸ்தலம் என்று பிரசித்தி பெற்ற குருஸ்தலத்தில் சரணாகதி அடைவது.
இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த சுபகாரிய தடைகள் நிவர்த்தி ஏற்படும். திருமணத்தில் காணப்பட்டிருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். டைவர்ஸ் வரைக்கும் போன ரிஷபராசிக்காரர்கள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு ஏற்படும். பெரிய அதிர்ஷ்டம் ஏற்படும். பெற்றோர் பெரியவர்களுடைய அதாவது பாரம்பரியமாக இருக்கக்கூடிய தொழில், பெற்றோர் கடைபிடித்த தொழிலை நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய நிலைமை ஏற்படும். வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் ஏற்படும். பிள்ளைகளுடைய வண்டி வாகனத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுடைய பழக்க வழக்கத்தில் சிறிது கவனம் பார்த்து கொள்ள வேண்டும். சுபகாரிய விஷயமெல்லாம் டக்குன்று நிவர்த்தி ஏற்படும். புத்திர சந்தானத்துக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்தவர்களுடைய அனுகூலம் காணப்படும். கொலஸ்ட்ரால் விஷயத்தில் அதிக கவனமாக இருக்க வேண்டும். 35 வயதை கடந்த ரிஷபராசிக்காரர்கள் இதயத்தை ஒரு முறை பரிசோதனை செய்து கொள்வது அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். பதட்டம் வேண்டாம். திடீரென்று ஏதாவது ஒரு மன அழுத்தம் ஏற்படும். கூடா நட்பு கேடு விளையும். உங்களிடம் இருக்கக்கூடியவர்களே உங்களுக்கு எதிராக சில விஷயங்கள் செய்து உங்களை மாட்டி வைத்து விடுவார்கள். கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய ராசியுடைய அமைப்பு தொழிலில் மிகப்பெரிய பிரமாதம், பணவரவில் மிகப்பெரிய ஏற்றம், பாரம்பரியமாக இருக்கக்கூடிய தொழில் அமைப்பில் மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் காணப்படக்கூடிய அமைப்பு ரிஷபத்துக்கு ஏற்பட்டாலும் அதீத கவனமாக குரோதி வருடத்தில் இருக்கக்கூடிய ராசிகளில் ரிஷபம் காணப்படுவது ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். சட்டத்துக்கு புறமானவர்களுடைய நிழல் கூட உங்களை அண்டாமல் பாதுகாத்து கொள்வது ரிஷபத்துக்கு மிக முக்கியம். கல்யாண அமைப்பு, புத்திர சந்தான அமைப்பெல்லாம் தள்ளி போடாமல் உடனடியாக செய்து கொள்வது தான் ரிஷபத்திற்கு மிகப்பெரிய ஏற்றமும் அனுகூலமும் காணப்படும். கோயில் திருப்பணிகளுக்கு அற்புதமாக செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். திருச்செந்தூர் சரணாகதி அடைவது, திருச்செந்தூருடைய பச்சை கலர் சண்முகர் படத்தை வைத்து தினமும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது நன்மையான அமைப்பை ஏற்படுத்தி தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக பாரம்பரியமாக இருக்கிற நோய் உபத்திரம் சிறிது கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். பண அமைப்பில், கடன் அமைப்பில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும். எதிரிகள் விஷயத்தில் இருந்த பதட்டம் படிப்படியாக குறையும். தொழிலில் சீரும் சிறப்பும் ஏற்படும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு வேண்டாம். பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. தாய் வழி உறவு மேன்மைப்படும், தந்தை வழி உறவு மேன்மைப்படும். சிலருக்கு ரொம்ப நாட்களாக இருந்த தேக ஆரோக்கியம் சாதாரண டே கேர் சர்ஜரி மூலியமாக சரி செய்யப்பட்டு நிம்மதியாக அப்பாடா இது என்றைக்கோ செய்திருக்கலாமே, எல்லாத்துக்கும் நேரங்காலம் வரணும் என்று குரோதி வருடத்தில் தான் அது நடைமுறைப்படுத்தக்கூடிய அமைப்பு ஏற்படும். அலர்ஜி, ஒவ்வாமை விஷயத்திலும், முதுகுத்தண்டு விட விஷயத்திலும், ஜாயின்ட் பெயின் விஷயத்திலும் சிறிது கவனமாக பார்த்து கொள்வது மிதுனத்திற்கு மிக மிக முக்கியம். சுபகாரியங்கள் திடீரென்று நிச்சயப்பட்டுக்கிட்ட சுபகாரியங்கள் கூட தள்ளி போகலாம். குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்து கொள்வது விசேஷமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். பெற்றோர் பெரியோருடைய தேகாரோக்கியத்திற்கு சிறிய அலட்சியங்கள் கூட கூடாது என்பதை மிதுன ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்வது மிக மிக முக்கியம். மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள், உத்தியோக சார்ந்த விஷயங்கள், குடும்ப சார்ந்த விஷயத்தில் ஒரு முறைக்கு இருமுறை பெரியவர்களிடமும் நண்பர்களிடமும் குழந்தைகளிடமும் கலந்தாலோசித்து செய்வதே நன்மை தரும். சத்ரு அமைப்பு உங்களுக்கு இருந்த பாதிப்பு நிவர்த்தி, வழக்கு போன்ற பிரச்சனைகள் சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். குடும்பத்தில் காணப்பட்டிருந்த மனசங்கடங்கள் தீரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். அஷ்டமத்தில் சனி இருப்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். பிரசித்தி பெற்ற அனுமன் சன்னிதானம், ஆழ்வார்பேட்டை ஆஞ்சநேயர், நங்கநல்லூர் ஆஞ்சநேயர், பஞ்சவடி ஆஞ்சநேயர், நாமக்கல் ஆஞ்சநேயர், சுசீந்திரம் ஆஞ்சநேயர், கும்பகோணம் ஆஞ்சநேயர் என்ற பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயருக்கு போகிறது. அனுமன் சாலிசா பண்ணுவது நன்மை தரும். வயிறு, முதுகு, பாதம், காலு, முட்டி வலி மிக மிக கவனம். இது மட்டும்தான், உடற்பயிற்சி தான், வேறு எந்த ரெமிடியும் கிடையாது. லாபம் ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும். சுபகாரிய அமைப்பு ஏற்படும். அஷ்டம சனியில் இருந்தாலும்
கல்யாண அமைப்பு தள்ளி கொண்டு போய் கொண்டே இருக்கிறது என்று வருத்தப்பட்டிருந்த கடகராசிக்காரர்கள் திருமணம் டக்கென்று கை கொடுக்கும். தைரியமாக முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும். புது பொறுப்புகளுக்கு வருவீர்கள். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் தீரும். படிப்பில் இருந்த சிக்கல் தீரும். வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனை தீரும். எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்படக்கூடிய அமைப்பு மிகப்பெரிய மாற்றத்தையும் அனுகூலித்து தரும். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி தரும். பெற்றோருடைய உடல்நிலை, பூர்வீக சொத்தில் மட்டும் சிறிது விட்டு கொடுத்து முடித்து கொள்வது நன்மை தரும். பெரியவர்களுடன் கோபதாபத்திற்கோ பெரியவர்களுடைய சாபத்திற்கோ ஆட்படவே கூடாது. கோபம் மட்டும் அஷ்டம சனியில் கூடாது. உடற்பயிற்சி மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அனாவசியமான தேவையற்ற முதலீடுகள் பெரிய அளவு சிக்கலையோ பெரிய அளவு கஷ்டத்தையோ கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்திவிடும். அதனால் அதீத கவனமாக முதலீடுகள் விஷயத்தில் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்பொழுதும் குரு வழிபாடு. குரு வழிபாடு என்றால் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு, தென்குடி திட்டை என்ற ராஜகுரு மிக மிக விசேஷம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். ராஜகுரு சன்னிதானத்தில் போய் விபூதி குங்குமம் கொடுத்து, பசுனை நல்லெண்ணெய் கொடுத்து, கோயில் முறைப்படி பூஜை பண்ணி விபூதி குங்குமம் வாங்கி கொள்வது நன்மை தரும். மாற்றங்கள் தொழிலில், உத்தியோகத்தில், வியாபாரத்தில், படிப்பில் காணப்படும். கடல் கடந்து போகிறதுக்கெல்லாம் பாஸ்போர்ட்டை ரினியூவல் செய்து வைத்துக்கொள்வதோ புதுசாக எடுத்துக்கொள்வதோ நன்மை தரும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடவே கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. பழைய கடன்கள் எல்லாம் பைசல் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும். வீடு நிலத்தில் புதுப்பிப்பது அமைப்பு ஏற்படும். எதிரிகள் விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். சத்ரு நாசம் ஏற்படும். வழக்கு போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வார்த்தைகளில் விஷயத்தில் கோபதாபப்பட்டு பேசுவதை மட்டும் கூடாது. தேன் தடுவிய வார்த்தை மிக மிக முக்கியம். ஏதாவது ஒரு யோசனை வந்து கொண்டே இருக்கும். வயிறு சம்பந்தப்பட்ட உபத்திரத்தில் சிறிய மருத்துவ சிகிச்சையெல்லாம் முடித்து கொண்டு ஜம்மென்று ஆகிவிடுவீர்கள். கண்டிப்பாக கழுத்து சம்பந்தப்பட்ட, முதுகு சம்பந்தப்பட்ட உடற்பயிற்சியை மட்டும் விட்டுவிடாதீர்கள். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை அதிகமாக பார்த்து கொள்வதும், மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை அதிகமாக பார்த்து கொள்வதும், குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பில் திடீரென்று கோபப்பட்டு ரிசைன் பண்ணுகிறேன், மாற்றம் பண்ணுகிறேன் என்றெல்லாம் வாய் வார்த்தைக்கு சொல்லக்கூடாது. இன்னொரு உத்தியோகம் கிடைக்கின்ற வரையில், இன்னொரு காலேஜில் இடம் கிடைக்கின்ற வரையில் அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். திட்டையுடைய தெய்வத்தினுடைய விபூதி குங்குமத்தை தினமும் வைத்து கொள்வது தான் சிம்மத்திற்கு ஏற்றம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். திருப்பாம்பரம் மிக மிக முக்கியம். ராகு கேது ஸ்தலம் போயிட்டு மனதார பிரார்த்திப்பது. விபூதி குங்குமத்தை வாங்கின்னு நல்ல கோயில் விபூதி குங்குமத்தை வாங்கின்னு ஒரு 100 கிராம் விபூதி 100 கிராம் குங்குமத்தை கலந்து தினமும் வைத்து கொள்வது. நரம்பு கோளாறு, தலைவலி கோளாறு, படபடப்பு கோளாறு கவனம். குடும்பத்தில் மிக கவனம். சுபகாரிய தடைகளெல்லாம் தவிடுபடியாக்கக்கூடிய காலகட்டம். தைரியம் ஏற்படும். எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும். மன அழுத்தம் தீரும். தூக்கமின்மை தீரும். நிம்மதியாக பயணங்கள் அதிகமாக மேற்கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் அனுகூலத்தை தரும். பிள்ளைகளுக்கு காணப்பட்ட இந்த சுபகாரிய தடைகள் உங்கள் அமைப்பாலே குடும்பத்தில் ஏற்படும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். முன்னேற்றம் ஏற்படும். எல்லாவற்றிலும் இந்த பிரச்சனையாக இருந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சமாளித்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும். நிம்மதியான தூக்கம் வரும். அதே போல் ஆடை ஆபரண சேர்க்கைகள் ஏற்படும்.
பெண்களுக்கு பெரிய கௌரவம் ஏற்படும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு மட்டும் கூடவே கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். நீங்களாகவே சுய மருத்துவராக இந்த காலகட்டத்தில் இருப்பது கூடாது. திருமண தடை கண்டிப்பாக நீங்கும். புத்திர சந்தானத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். மருத்துவத்தினுடைய உதவி கூட நீண்ட நாட்களாக எடுத்து குழந்தை அமைப்பில் பாதிப்பு காணப்பட்டிருந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு டக்கென்று அந்த பாதிப்பெல்லாம் நிவர்த்தி ஏற்பட்டு கிடைக்கப்பெறக்கூடிய அமைப்பு மிகப்பெரிய சந்தோஷமான சூழ்நிலையை பெற்றுத்தரும் என்பதை கன்னியாராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ளலாம். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஆண்டு குரோதி வருடம் கன்னியாராசிக்காரர்களுக்கு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். உடனே குரோதி வருடம் வந்த உடனே திருப்பாம்பரம் செல்வது தான் விசேஷம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். வைத்தீஸ்வரனை சரணாகதி அடைவது மிக மிக முக்கியம். அடிவயிறு, முதுகு, கால், பாதம் உடற்பயிற்சி மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். சுபவிரயம் ஏற்படும். புது கடன் பெற்றாலும் சந்தோஷ கடன் ஏற்படும். தனம், குடும்பம், வாக்கு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு ஏற்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். எல்லாவற்றிலையும் சமாளித்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீர்வது மனதில் இருந்த பாரத்தை குறைக்கும். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம் காணப்படக்கூடிய அமைப்பு துளாராசிக்காரர்களுக்கு ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். திடீர் பணவரவு ஏற்படும். குடும்பத்தில் நிம்மதி காணப்படும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் செய்கின்ற சமயத்தில் அது மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தி தரும். அதேபோல் வார்த்தைக்கு பெரிய கௌரவம் ஏற்படும். எதிரிகள் விஷயத்திலிருந்த பதட்டம் குறையும். வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் பெறுவார்கள். அதேபோல் வெளிநாட்டிலிருந்து விசா கிளியரன்ஸ் ஆகவில்லை, வேலை கிடைக்கவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த துளாராசிக்காரர்களுக்கு எல்லாம் டக்கு டக்கு டக்கென்று முடிவது மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தி தரும். வைத்தீஸ்வரனுடைய மந்திரங்களை கேட்பதன் மூலியமாக விரைவிலே பெரிய அளவுக்கு தொடர்ச்சியாக காணப்படக்கூடிய மன அழுத்தமெல்லாம் தீர்ந்து எல்லாவற்றிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய வார்த்தை சபையில் மேன்மை அடையக்கூடிய அமைப்பு ஏற்படும். மீடியா துறையில் இருப்பவர்கள் மிக சின்ன விஷயத்தில் பெரிய புகழ் பெறக்கூடிய அமைப்பு ஏற்படும். சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். வீடு, வண்டி, வாகனம், ஆடை, ஆபரணங்கள், டிராவல் செய்வது, கோயில் திருப்பணிகளை செய்வதெல்லாம் கண்டிப்பாக துளாராசிக்காரர்களுக்கு ஏற்படுவதை சரியாக பயன்படுத்தி கொள்வது புத்திசாலித்தனமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள். திருநாகேஸ்வரம் செல்வது, அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடலை தொடர்ச்சியாக தினமும் ஜபித்து கொண்டிருப்பது மிக மிக முக்கியம். மன அழுத்தம், மூட் ஸ்விங் என்று சொல்லக்கூடியது, ஹார்மோன் குறைபாடுகள், வயிற்று சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் அதீத கவனமாக இருந்தால் மற்ற விஷயங்களெல்லாம் அனுகூலம். சுபகாரியத்தில் இருந்த சிக்கல் தீரும். டக்கு டக்கென்று குரோதி வருடம் வந்தவுடனே சுபகாரியம் கிடைக்கப்பெறும். அந்த சமயத்தில் பார்த்து செட்டில் ஆகலை, இப்படி ஆகலை, குடும்பத்தில் இந்த இருக்குது, அக்காவுக்கு கல்யாணம் ஆகணும், தம்பிக்கு கல்யாணம் ஆகணும் என்று உங்களுடைய சுபகாரியத்தை தள்ளி வைத்து கொள்வது தேவையற்ற விஷயம். உங்களுக்கு நடக்கக்கூடிய எல்லா சுபகாரியமும் குடும்பத்தில் பிறகு ஒன்றன் பின் ஒன்றாக தொடரக்கூடிய அமைப்பு ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டம் பெரிய அளவு யோகத்தை ஏற்படுத்தி தரும். லாபம் ஏற்படும். பணத்தட்டுப்பாடு தீரும். வங்கியில் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கும். அப்பாடா நம்மக்கிட்ட கூட பேலன்ஸ் இருக்கிறதே என்று ஆச்சரியப்படுவீர்கள். கிரெடிட் கார்டு தேய்ப்பது குறைய ஆரம்பித்துவிடும். டெபிட் கார்டு தேய்ப்பது தான் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். குடும்பத்திற்கு தேவையான விஷயத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். பிள்ளைகளிடம் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம். கோயில் திருப்பணிகள், கோயில் கட்டுவது, கோயில் புதுப்பிப்பது, ட்ரஸ்ட் வேலையை ஆரம்பிப்பது போன்ற சோஷியல் சர்வீஸிலெல்லாம் நல்ல பேர் புகழை பெறக்கூடிய அமைப்பு ஏற்படும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை, குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணைவியுடைய தேகாரக்கத்தில் சிறிது கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். பிறர் குடும்ப விஷயத்தில் மட்டும் உங்களோட ஆலோசனை கூடவே கூடாது என்பதும்
பிறர் உங்கள் குடும்ப விஷயத்திலும் அதே போல் ஆலோசனை உறவாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் ஐயா சாமி என்னுடைய பிரச்சனையை நானே பேசி தீர்த்து கொள்கிறேன் என்று முடித்து கொள்ளக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் புத்திசாலியான அமைப்பு, நல்ல விஷயங்கள் நடைபெறும். கண்டிப்பாக குருபலம் வரக்கூடிய காலகட்டம். எனவே ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை, பொன்னாபரண சேர்க்கை, டைமண்ட் வைர நகைகள் சேர்க்கை எல்லாம் பெண்களுக்கு மகிழ்ச்சியும் பூரிப்பையும் பெற்றுத்தரும். டக்கு டக்குன்று நினைத்த காரியங்கள் எல்லாம் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு. பிள்ளைகளுடைய கோபதாபங்கள், பிள்ளைகளுடன் உங்களுக்கும் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவு மட்டும் வருத்தத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். திருவெண்காடு புதஸ்தலம். திருவெண்காடு புதஸ்தலத்தில் 3 குளத்தில் கைகால் கழுவி விட்டு தெய்வங்களுக்கு உண்டான அர்ச்சனை ஆராதனை பண்ணி பொறுமையாக விபூதி குங்குமத்தை வாங்கி வைத்து கொண்டு அத்துடன் 100 கிராம் விபூதியும் குங்குமத்தையும் கலந்து தினமும் வைத்து கொள்ளக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு அனுகூலமான அமைப்பு. முதுகு தண்டுவடம், பாத அமைப்பு, மூட்டுக்கள் அமைப்பு, வயிறில் ஜீரண உறுப்புகளில் அதீத கவனமாக பார்த்து கொள்வது மட்டும் மிக மிக முக்கியம் என்பதை தனுசு ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ளலாம். தொழில் வளரும், வியாபாரம் வளரும், தொழிலில் இருந்த சிக்கல் தீரும், ப்ரமோஷன் தடைகள் நீங்கும், அப்பாடி என்று நல்ல சந்தோஷம் ஏற்படும், தெய்வீக காரியங்களுக்கு பயணங்கள் ஏற்படும், சுபகாரியத்துக்கு பயணங்களை மேற்கொள்வீர்கள், நல்ல நல்ல விஷயத்திற்கு ஆச்சரியமான முன்னேற்றம் ஏற்படும், உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீரும், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையும், கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம். குடும்பத்திலும் கொடுத்த வாக்கை காப்பாற்றலாம், வெளிவட்டாரத்திலும் காற்றலாம், வியாபாரத்திலும் காட்டலாம். துணை அல்லது துணைவியாருக்கு இருந்த நீண்ட நாள் கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படும். எனவே குடும்பத்தில் அப்பாடா இவ்வளோ நாட்களுக்கு பிறகு நல்லது நடக்கிறது என்ற ஒரு நம்பிக்கை ஏற்படும். குடும்பத்தாருடன் கடல் கடந்து செல்லக்கூடிய பிராப்தங்களெல்லாம் ஏற்படும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அனுகூலம் காணப்படும். பணத்தட்டுப்பாடு படிப்படியாக தீரும். அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம் என்று நினைத்து கொண்டிருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அதற்குண்டான ஆசீர்வாதம் கிடைக்கும். ப்ரமோஷன் தடைகள் நீங்கும். மீடியாவில் இருப்பவர்கள், சினிமா துறையில் இருப்பவர்கள், அரசியல் துறையில் இருப்பவர்களெல்லாம் நல்ல பேர் புகழ் பெறக்கூடிய அமைப்பு ஏற்படும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு ஏற்படும். விரயங்கள் அதிகமாக இருந்தாலும் அதற்கேற்ற பணவரவு வரும். அதே போல் வீடு, நலம், வண்டி வாகனங்களுக்கெல்லாம் புதிய கடன்கள் பெற்று சந்தோஷ கடனாக மாற்றிக்கொள்வதும், அதே போல் குடும்பத்தில் டக்கு டக்கென்று நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டில் சுபகாரியத்தில் எல்லாம் அனுகூலம் ஏற்படுவதும், விசா கிளியரன்ஸ் ஆகக்கூடிய அமைப்பு ஏற்படுவதும், வேறு நாட்டில் போய் செட்டில் ஆகலாம் என்று அதற்குண்டான சிட்டிசன்ஷிப்பை ட்ரை பண்ணி கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு அதற்குண்டான ஆச்சரியமெல்லாம் ஏற்படுவது மிகப்பெரிய கௌரவத்தையும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். பிள்ளையார்பட்டி செல்வது, பிரசித்தி பெற்ற விநாயகர்களுக்கு செல்வது அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக சுபகாரிய தடைகள் 7.5 சனியின் கடைசியில் இருந்தாலும் சுபகாரியத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் எல்லாம் நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். பெற்றோர் பெரியோர்களுக்கும் உங்களுக்கும் இருந்த மனக்கசப்புகள் தீரும், லாபம் ஏற்படும், ஆச்சரியமாக இருக்கும், பணத்தட்டுப்பாடு தீரும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், தேக ஆரோக்கியத்தில் மட்டும் சிறிது கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். பிள்ளைகள் வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டுபவர்களாக இருந்தால் வேண்டாம் என்று அன்புடன் கேட்டுக்கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிக ஆதாயம் ஏற்படும். மன நிம்மதிக்காக தியானம் கற்றுக்கொள்வீர்கள். மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சியெல்லாம் செய்ய ஆரம்பித்து விடுவீர்கள். வாகன அமைப்பில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறக்கூடிய அமைப்பு மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். சுபகாரியங்கள் எல்லாம் விலகக்கூடிய காலகட்டம். வேண்டாம் வேண்டாம் சுபகாரியங்கள் என்று இந்த காலகட்டத்தில் தள்ளிவிடாதீர்கள். அற்புதமான காலகட்டம். பெரிய அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படும். நினைத்த அளவுக்கு நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். அரசு துறை, அரசியல்வாதிகள் பெரிய பொறுப்புகளுக்கு வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். குலதெய்வத்திற்காக ஏதாவது கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த மகர ராசிக்காரர்கள் அதை செய்யக்கூடிய ஆச்சரியம் அனுகூலத்தை தரும். வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் வரும். வெளிநாட்டிலிருந்து முதலீடுகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால்
மகர ராசிக்காரர்களுக்கு அந்த முதலீடுகள் கிடைப்பது தான் ஆச்சரியமாக இருக்கும். அதே போல் பெரிய பொறுப்புகளுக்கு வரக்கூடிய காலகட்டம் மகர ராசிக்காரர்களுக்கு நன்மையும் சந்தோஷத்தையும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்பதை மகர ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். வீடு இடித்து கட்டுவது, ஒரு ரூமிலிருந்து 2 ரூம் கட்டுவது, 2 ரூமில் இருந்தால் 3 ரூமுக்கு போவது என்று வசதிகளை பெருக்கிக் கொள்ளக்கூடிய குரோதி தமிழ் வருட நல்வாழ்த்துக்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். ராகுஸ்தலத்திற்கும் திருநள்ளாருக்கும் செல்வது நன்மை ஏற்படுத்தி தரும். மிகப்பெரிய பிரமாதம் அனுகூலம் காணப்படக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதே சமயம் ஜென்மத்தில் சனி இருப்பதனால் வயிறு, கழுத்து, முதுகு, கழிவுகள் போகிற இடம், பாதம் வரைக்கும் உள்ள உறுப்புகள் விஷயத்தில் கவனம். பகைவர்கள் விஷயத்தில் பகைமையிலிருந்து மீண்டு காம்ப்ரமைஸ் செய்து கொள்வது மிக பெரிய முக்கியம். எனக்கு அது தெரியும், எனக்கு அவர் இருக்கார், இவர் இருக்கார் என்றாலும் கிரகங்களுடைய கோச்சாரம் எல்லாமே சரியில்லை. இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். இரத்தத்தில் பரவக்கூடிய நோய் உபத்திரம் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தி தரும். வார்த்தையில் அதிக கவனத்துடன் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் தேவையில்லாத பாதிப்பையும் தேவையில்லாத கஷ்டத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்திவிடும். உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கலை தீர்த்து கொள்ளுங்கள். அதாவது பாரம்பரியமாக இருக்கக்கூடிய நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது ஒரு பாதிப்புகள் ஏற்படும். பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம் அதீத கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் குரோதி வருடத்தில் கும்பராசிக்காரர்கள் பிள்ளைகளுடைய பழக்க வழக்கம், பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம் சிறிய பாதிப்பு கூட பெரிய அளவு கஷ்டத்தையோ பெரிய அளவு சங்கடத்தையோ ஏற்படுத்திவிடும். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கு பொறுமையாக இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். சட்டத்துக்கு புறமான ஒரு விஷயம் கூட உங்கள் கனவில் கூட நினைத்து விடாதீர்கள், அந்த அளவு சிக்கலை ஏற்படுத்திவிடும். கூடா நட்பு கேடு விளையும் என்பதை அதிக கவனத்துடன் கையாளக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் கண்டிப்பாக ஒரு வார்த்தை பேசுவதற்கு முன்பாக இது தேவையா என்பதையும் பேச வேண்டும். குறிப்பாக அரசு துறையை சார்ந்தவர்கள், வயதில் மூத்தவர்கள் அதிக கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தொழில் சார்ந்த விஷயம் ஏதாவது புதுசாக செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு அது கிடைக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக ஏற்படும். சில தேக ஆரோக்கியத்திற்கு சில சிகிச்சைகளை முடித்து ரெக்கவர் ஆகக்கூடிய அமைப்பு ஏற்படும். சிறிது டாக்டர்கள் மருத்துவர்கள் ஏதாவது சர்ஜரி செய்ய வேண்டுமென்றால் தள்ளி கொண்டு போகாமல் உடனடியாக செய்வது நன்மையை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய கடைசி ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். நரசிம்மர் பிரசித்தி பெற்ற நரசிம்மர் சிங்கர்குடி, பூவரசங்குப்பம், பரிக்கல், சிங்கப்பெருமாள், பார்சாதி கோயிலில் இருக்கக்கூடிய அழகிய சிங்கர், நாமக்கல் நரசிம்மர் என்று, நரசிம்மர் அகோபிலம் என்று எங்கெல்லாம் நரசிம்மர் இருக்காரோ அங்கெல்லாம் சென்று விட்டு வருவதும், நரசிம்மருடைய காயத்ரி தினமும் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டு வருவதும் மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். திருமண தடை நீங்கும். குடும்பத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய பிராப்தம் ஏற்படும். மன அழுத்தத்தில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். ஏழரை சனியின் ஆரம்பத்தில் இருப்பதனால் கழுத்து பகுதியிலிருந்து வாய், கண்ணு, காது, மூக்கு, தலை வரைக்கும் உறுப்புகள் மிக கவனமாக பார்த்து கொள்வது மிக மிக முக்கியம். சிலருக்கு மயக்கம் வரக்கூடிய அமைப்பு காணப்படுவதனால் அதுபோல் ஏதாவது தோன்றினால் சுயமாக மாத்திரை எடுத்துக்கொள்ளாமல் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ள வேண்டும். பூர்வீகத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். பணவரவு ஏற்படும். ஏழரை சனியில் இருந்தாலும் பணவரவு ஏற்படுகிறது என்றால் தொழில் சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். கை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஆச்சரியத்தில் ஏற்படுத்தி தரும். பெரிய அளவுக்கு தொழிலில் இருப்பவர்கள், வியாபாரத்தில் இருப்பவர்கள், லாட்ரி சீட்டு வாங்குபவர்களுக்கெல்லாம் திடீர் அதிர்ஷ்டங்கள் மீனராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியில் இருந்தாலும் ஏற்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். வண்டி வாகன மாற்றங்கள் மனதிற்கு நிறைவை ஏற்படுத்தி தரும். விவசாயத்திற்காக சிறிது மண் வாங்க வேண்டும் என்று நினைத்திருப்பீர்கள், இடம் வாங்க வேண்டும். அதற்கு மனதுக்கு பிடித்த இடத்தில் விவசாய நலம் அமையும். வீடு நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் புதுமைப்படுத்துவது, பெற்றோர் பெரியோருக்கு நல்லது செய்வது, தொலைதூரத்தில் இருந்தவர்கள்
பெற்றோர் பெரியோருடன் சேர்ந்து கொள்வது, பூர்வீகத்துக்கு சென்று செட்டில் ஆகலாம் என்று நினைத்து கொண்டிருந்த மீனராசிக்காரர்களுக்கு அதற்குண்டான பிராப்தங்கள் கிடைப்பது என்று எல்லா விதத்திலும் தொடர்ச்சியாக நன்மைகளும் அனுகூலமும் ஒன்றன் பின் ஒன்றாக நல்ல விஷயங்களே காணப்படும். வாகனத்தில் மட்டும் வித்தைகள் வேண்டாம். இளம் வயதை சார்ந்த மீனராசிக்காரர்கள் அதீத கவனமாக வாகனங்களிலும் வண்டி வாகனத்திலும் நெருப்பு போன்ற இடத்திலும் இருப்பது மிக மிக முக்கியம் என்பதை மட்டும் மீனராசிக்காரர்கள் உணர்ந்து கொண்டால் போதும். இதுவரை மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு குரோதி என்ற தமிழ் வருடத்தின் பலன்களும் அதற்குண்டான எளிய பரிகாரங்களையும் பார்த்தோம். நியூஸ் 18 தமிழ்நாடு நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும் குரோதி வருடத்தின் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து விடை பெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.